Hello friends, welcome to Ronnie Tails. போட்டுக்கிட்ட டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஃபோல்டிங் பேப்பரில் இந்த மாதிரி மடிப்பகுதி இங்கே விட்டுட்டு ஓப்பன் பகுதி இருக்கு இல்லையா, இதில் இருந்து ஒரு கிராஸில், அதாவது வந்து இது 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம், லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பகுதியில் இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்கேல் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் லைன். இதில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த லைனில் இருந்து திரும்ப ஒரு லைனு, அதுக்கப்புறம் இந்த லைனில் இருந்து ஒரு லைனு, இந்த லைனில் இருந்து ஒரு லைனு, இந்த மாதிரி நம்ம லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம போடக்கூடிய டிசைனு. அதாவது வந்து ஒன் சைடில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து இங்க் கலர் கார்பன் ஷீட் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் இங்கேயும் வந்துடும், அப்போ சேம் ஆயிரும். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கிளாத்தில் எல்லோ கலர் கார்பன் ஷீட்டை வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். எழுத்து பகுதி மேலே வச்சுட்டு பிளெயினாக இருக்கிறது வந்து அடிப்பக்கம் வச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா, இதில் நம்ம அழுத்தம் கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து ட்ரேஸ் ஆயிரும். அழுத்தம் கொடுக்குறது வந்து ஸ்கேலை வச்சு நம்ம இங்கே வந்து லைன் போட்டுக்கோங்க, இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது வந்து தரையில் வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு வந்து லைன் கரெக்டாக இருக்கும். இந்த லைனு நம்ம எல்லா லைனுமே வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி அழுத்தம் இப்படி லைன் மட்டும் மார்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கிளாத்தில் இதாயிரும். நம்ம இந்த லைனில் ஃபஸ்ட் லைனில் வந்து சக்கரையும் ஜர்தோ ஸ்ப்ரிங்கும் போடணும். ஜர்தோ ஸ்ப்ரிங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம், டேமேஜ் ஆயிரும். லைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இந்த மாதிரிக்கு திலகம் ஷேப் வர மாதிரிக்கு வச்சு பார்த்துட்டு இது ஒன்றை கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சக்கரையும் ஃபஸ்ட்டு இதில் ஒரு சக்கரை போட்டுக்கலாம். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க, ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜர்தோ ஸ்ப்ரிங், அது வந்து சக்கரையை ஒட்டிலுமே நீடில் எடுத்துட்டு நீடிலுக்குள்ள இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எடுத்ததுக்கு நீடில் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே இந்த மாதிரிக்கு வர்ற மாதிரிக்கு நம்ம வந்து ஒன்று போடணும். அது இதை வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே மாதிரிக்கு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ளே இருந்து நீடில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, போட்டுக்கலாம். திரும்ப ஒரு சக்கரை போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டோம். ஒரு லைனில் போட்டுட்டு இன்னொரு லைன் வந்து நம்ம வந்து கட் பீடும் சீக்வன்ஸும் போட போகிறோம்.
ஒரு லைன் போட்டிருக்கோம், அப்புறம் திரும்ப ஒரு லைன் நம்ம வந்து விட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கலாம். கட் பீடு வந்து நம்ம பேக் ஸ்டிச்சில் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம சீக்வென்ஸ் விட்டு நீடில் எடுத்துகிட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி போட்டுக்கலாம். திரும்ப சீக்வென்ஸ் ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இன்னொரு சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். சீக்வென்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம வந்து கட் பீட் போட்டுக்கலாம். இதுவும் நம்ம வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் வந்து 1/2 இன்ச் இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 இன்ச். கரெக்டாக லைனில் வர மாதிரி போடணும். கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நம்ம திரும்ப நீடில்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தள்ளி போடுங்க, உங்களுக்கு ஈவன் ஆயிரும். ஒரே லைனில் வந்த மாதிரி ஆயிரும். திரும்ப நம்ம சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து சக்கரி போட்டுக்கலையே, சக்கரிக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு கட் பீடு, ஒரு பிங்க் கலரில் சுகர் பீடு கிராஸில் வர மாதிரி வி ஷேப்பில் வர மாதிரி போட்டுக்கலாம். பீடை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம சக்கரையை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கட் பீடு ஒன்று, ஒரு சுகர் பீடு ஒன்று. கட் பீடு ஒன்று, ஒரு சுகர் பீடு ஒன்று. நம்ம வந்து சக்கரையில் வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு ஜர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு ஃபுல்லும் முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸ்லீவுக்கு நம்ம நெக்கை வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நெக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம்.
சர்க்கிளோட சென்டர் பகுதியில் ஒரு சக்கரி போட்டுக்கலாம். சர்க்கரை ஒட்டில் நீடில் எடுத்துட்டு ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ் வி ஷேப்பில் போட்டிருக்கோம். கட் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று, சீக்வன்ஸ் ஒன்று. இது ரெண்டுக்கும் இடையில வர மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நேராக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம். இங்கேயும் இதே மாதிரி தான். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சக்கரையிலேருந்து 2.25 இன்ச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2.25 இன்ச்சு. இதில் போட்ட மாதிரியே இங்கே போடணும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை, ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோனு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு இந்த சீக்வன்ஸ்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். சக்கரையை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சக்கரையை ஒட்டியில் நீடில் எடுத்துட்டு 1 2 சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம இதை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே 2 ஸ்டிச்சு போடணும். ஃபஸ்ட் ஒன்று போட்டோம் இல்லையா, இப்போ திரும்ப ஒன்று. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் வர்ற மாதிரிக்கே நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் திரும்ப கட் பீட் போட்டுக்கலாம். கட் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். 3 பீட் எடுத்துக்கலாம். திரும்ப செகண்ட் பீடுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப 3 பீட் எடுத்துக்கலாம். செகண்ட் பீடுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப 3 பீட் போட்டுக்கலாம். இங்கே போட்ட மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் போட்ட மாதிரி இங்கே போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து நம்ம 6 + 6 12 சென்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். நம்ம ஒரே ஒரு சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். திரும்ப இது ஒட்டிலுமே எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். இப்போ இது ரெண்டுக்கும் நேராக வர மாதிரி கொண்டு போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். இப்போ இதில் போட்ட மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சுகர் பீட் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கட் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பீட் இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் போட்ட மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். நெக்குக்கு வந்து ஃபுல்லுமே முடிச்சுட்டு பாருங்கள், நம்ம அங்கங்கே வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, கட் பீடு சுகர் பீடு சீக்வன்ஸ், அதை வந்து நம்ம அங்கங்கே போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது. பாருங்கள் ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.